ஹலோ ஆல், வெல்கம் டு சாய் ஹோம் vlog. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் மட்டன் தலைக்கறி குழம்பு. அது பண்ணுறதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் ஆயிலில் போட்டு ஒரு ஜஸ்ட் ஒன்று ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் திருப்பி சொல்கிறது ஒரே விஷயம்தான் என்னோடய மினி vlogல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன குக் பண்ணாலும் சரி, நான்வெஜ் இல்லை வெஜ் எது செஞ்சாலும் நம்ம ஆனியனை நல்லா வதக்கணும். அண்ட் தக்காளி ஆஸ் யூஷுவல் ஆனியன் அண்ட் தக்காளி ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு குக்கிங்கே வரலனா கூட நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஆல்சோ நான்வெஜ் செய்யும்போது பிரியாணி பண்ணும்போது நம்ம வந்து புதினா கொத்தமல்லி வந்து கட் பண்ணி சேர்ப்பேன். பட் இப்போ வந்து நான் குழம்பு வைக்கிறேன் அப்படின்றதால அந்த ஃப்ளேவர் வந்து நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன் எந்த டிஷ் செஞ்சாலும் நான்வெஜ்ஜில். ஸோ வந்து கொத்தமல்லி அண்ட் புதினாவை இஞ்சி பூண்டு சேர்க்கும் போதே அது கூட சேர்த்து அரைச்சி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நல்லா வந்து அடி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது சேர்க்கும் போது கொஞ்சமாக கல் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சமாக அடி பிடிக்காது, ஓகேங்களா? ஸோ அது வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆனியனும் நல்லா குக் ஆகிருக்கணும். மோரோவர் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணணும். சில பேர் வெங்காயம் போட்ட உடனே தக்காளி ஆட் பண்ணுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கணும் அண்ட் ஆல்சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா குக் ஆகணும். இது ரெண்டுமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து இந்த முழுசாக தெரியும் இல்லைங்களா, அப்படி தெரியவே கூடாது, நல்லா மசிச்சு விட்டுறணும். மஞ்சத்தூள் என்ன டிஷ்ஷில் நான் ஆட் பண்ணாலும் கூடவே கொஞ்சம் பெப்பர் வந்து ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு ஏன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த டிஷ்ஷில் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பராவது நான் அதில் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தக்காளி சீக்கிரமாக மசிணுன்றதுக்காக கொஞ்சம் இப்படி லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா சீக்கிரமாக மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டன் தலைக்கறியை வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கூட மசாலாஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் ஃபஸ்ட்டு கறியை. அதுக்கப்புறமா தேவையான மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான்வெஜ் அதுவும் முக்கியமாக மட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் தான் அதிகமாக போடணும். மல்லித்தூளும் காரத்தூளும் அப்படி அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் காரத்தூள் போட்டுக்கலாம். காரத்தூள்னால் அதான் ரெட் சில்லி பவுடர். ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து வரமிளகாத்தூள்னு சொல்கிறாங்க ஒரு சில சைடு. ஸோ நாங்கள் வந்து காரத்தூள் அப்படின்னு சொல்லுவோம் பாண்டிச்சேரியில். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நான் வந்து காஷ்மீரி வந்து மெயினாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா குட்டீஸ் இருக்கிறாங்க அப்படின்றதால அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும்னு காஷ்மீரி பவுடர் யூஸ் பண்ணுவேன். பட் அன்றைக்கி என்கிட்ட இல்லைன்றதால நான் ரெட் சில்லி பவுடரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா குழம்புத்தூள், அதையும் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா வெறும் நம்ம மல்லித்தூள் மட்டும் போட்டோன்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதையும் சேர்த்து போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க. ஸோ தூள் எல்லாமே போட்டுட்டு ட்ரையாக தான் போடணும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கறியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கறியோடு சேர்த்து நல்லா மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ தட் வந்து அது கூட குக் ஆகும்போது இன்னுமே வந்து அந்த ரா ஸ்மெல் வந்து சீக்கிரமாக வந்து போயிடும். அண்ட் ஆல்சோ குழம்புமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி, குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டன் சிக்கன் குழம்பு அந்த மாதிரி எது வச்சாலும் சரி உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் போட்டு தான் வைப்பாங்க. ஸோ அது மாதிரி சின்ன வயசுலேயே சாப்பிட்டு பழகிடுச்சு. ஸோ அதனால் எப்பயுமே அப்படி வைப்போன்னு கிடையாது. சம்டைம்ஸ் இருந்துச்சுன்னா அது வைப்போம், அப்படி இல்லாட்டாலும் அது எல்லாமே வைப்போம். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு அண்ட் முருங்கைக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பும் வந்து செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் வச்சிடலாம். நான் வந்து ஒரு 6லேருந்து 7-8 விசில் வச்சேன். தென் ஃபைனல் டச்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார்லேயே தேங்காய், அதுக்கப்புறம் ஊற வச்ச ஒரு 6லேருந்து 7 பாதாம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா இது எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டால் போதும் சிம்மில் வச்சுட்டு. நானே இங்கே ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு பக்கம் ஷூட் பண்ணிகிட்டே குக் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு எனக்கு.
இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டைகர் ப்ரான் வந்து நான் தவா ஃப்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனையே ஒரு வழியாக மெஸ்ஸி ஆக்கி விட்டுட்டாரு. இவர் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா பட் நமக்கு டபுள் வேலையாக வச்சுருவார். கிச்சனில் ஏதாவது ஒன்று குக் பண்ணுறதுக்கு அவ்வளோ மெஸ்ஸியாக ஆக்கிடுவாங்க கவுண்டர் டாப்பை. அதை க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் தலைக்கறி குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக அண்ட் எம்மியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரஸ்ட் மீ. அண்ட் ஆல்சோ இதில் முக்கியமான ஒரு ஃபைனல் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் தாளிப்பு வடகம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை ஆட் பண்ணி பெருஞ்சீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த குழம்பை குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து மேலே தாளிப்பு சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து இதுக்கு தாளிப்பு வடகம் சேர்க்க மாட்டாங்க மட்டன் குழம்புக்கு. பட் இது மாதிரி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அந்த ஃப்ளேவர், கருவேப்பிலோட ஃப்ளேவரு, அந்த இதோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு தடவை ட்ரை கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அப்கமிங் வ்ளாகில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட அண்ட் குக்கிங் ஹேக்ஸோடு உங்களை பார்க்குற மாதிரி வரைக்கும் பாய்.